ஜிஇ மெயின் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் செஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுப்பா. அட்மிட் கார்டு இப்போ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சிட்டி இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு இல்லையா? இப்ப நம்மளுக்கு ஐஐடி தான் நம்மளுடைய ஃபோக்கஸ்னா கிட்டத்தட்ட ஒரு 18,000 சீட்ஸ் இருக்கு. ஆனா சில பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகணும்னு நினைப்பாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் போகணும்னு நினைப்பாங்க. எந்தெந்த இடத்துல எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சனா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும் சார். அதை கொஞ்சம் சீட்ஸ் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டதுனால நம்ம டீம் என்ன பண்ணிருக்காங்க, டோட்டல் ஐஐடிஸ் என்னெல்லாம் குரூப்ஸ் இருக்கு, எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோல அவங்க கண்டென்ட் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. அதை தான் உங்ககிட்ட நான் எடுத்துட்டு வந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசியிருக்கேன். ரைட், என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், பிட்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட ப்ரோமெட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இப்ப கரண்ட் யாரெல்லாம் வந்து 2026 ஐஐடி போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, ஃபார்வர்டும் பண்ணி விட்டுறணும். ஃபார்வர்ட் பண்ண மட்டும் போதாது, லைக் பட்டனை கிளிக் பண்ணிடணும். லைக் பட்டன் கிளிக் பண்ண மட்டும் போதாது, ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். ரைட், பண்ணாதான் என்ன ஆகும், நெக்ஸ்ட் நம்ம இப்ப ஜிஇ மெயினோட ஃபர்ஸ்ட் செஷன் பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அது ரிசல்ட் பார்ப்போம். அதுக்கப்புறமா செகண்ட் செஷன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ப்போம். அது செகண்ட் செஷன் வந்து எக்ஸாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் ரிசல்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ், அப்புறம் கவுன்சிலிங், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் பாருங்க நெக்ஸ்ட் 6 மந்த்ஸுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே தேவையான விஷயம். ஆர்ஜிஆர் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து நம்ம வீடியோ மூலமா கொடுக்குறோம். ரைட், ஓகே. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் அப்படின்ற மாதிரி பாக்குறோம். ரைட்டா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து 4 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி பிடெக்ல. இது வந்து ஓபன் கோட்டா, ஓபன் பிடபிள்யூடி, தென் வந்து ஜெனரல் இடபிள்யூஎஸ், ஜெனரல் இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி கோட்டா, தென் எஸ்சி கேட்டகரிக்கு, தென் எஸ்சில வந்து பிடபிள்யூடி, எஸ்டி அண்ட் எஸ்டி பிடபிள்யூடி. ரைட்டா, இது எல்லாம் தவிர அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல், அப்புறம் ஓபிசி என்சிஎல் கோட்டா, இதெல்லாம் சேர்த்து ஓபிசி என்சிஎல் பிடபிள்யூடி, தென் டோட்டல்ல வந்து இன்க்ளூட்ஸ் ஃபீமேல் சூப்பர் நியூமரரி. அதுல ஃபீமேலுக்கு எத்தனை அப்படின்றத தனியா இங்க வந்து பிரிச்சு வந்து காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு காலேஜஸ் கிட்டத்தட்ட 23 ஐஐடிஸ் வந்து த்ரூ அவுட் இந்தியால இருக்கு. அப்படி பார்த்தோம்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி புவனேஸ்வர்ல நம்மளுக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா ஜெனரல் நியூட்ரல் ஃபீமேல் ஒன்லி இது ரெண்டுத்தையும் சேர்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு கிட்டத்தட்ட 82 வந்து என்ன இருக்கு, சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ரைட்டா, இதுல வந்து நம்ம இன்க்ளூடிங் வந்து சூப்பர் நியூமரரி 0 போட்டிருக்காங்க. 16 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 16 சீட்டு. ரைட், அதுல மீறி இருக்கிறது 50 சீட் அப்படின்ற மாதிரி நம்ம கால்குலேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 16 ஒரு 66 82 சீட். அந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்குமே சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் இருக்கு. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில மும்பைல நம்ம வந்து எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 170 சீட்ஸ் வந்து இருக்கு. இதுல ஃபீமேல் சூப்பர் நியூமரரியில வந்து 28 சீட்ஸ் வந்து இன்க்ளூடிங் 28 சீட்ஸ் வந்து யாருக்கு, சூப்பர் நியூமரரி கோட்டால ஃபீமேலுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாண்டி. இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாண்டில கிட்டத்தட்ட 64 சீட்ஸ் இருக்கு. மொத்தம் 16 வந்து சூப்பர் நியூமரரி, மொத்தம் 74 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வருது, கேர்ள் ஃபீமேல் கேண்டிடேட்க்கு 6, மொத்தம் 74 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு டோட்டல் இருக்கு. அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மட்டும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் 1897 பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் நியூமரரி 232. அப்ப டோட்டல் இன்க்ளூடிங் பார்த்தோம்னா 2129 சீட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மட்டுமே இருக்கு. அப்ப டோட்டலா இருக்கக்கூடிய 23 காலேஜ்ல நான் வெறும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஜாயின் பண்ணோம்னா 2129 சீட்ஸ் வந்து அவைலபிள். அதுல வந்து இங்க நம்ம பாக்குறோம்ல ஓபனு, எஸ்சி எஸ்டி, தென் வந்து பாத்தீங்கன்னா இடபிள்யூஎஸ், தென் வந்து ஓபிசி என்சிஎலுக்கு எவ்வளோ ஸ்பிளிட் அப் அப்படின்றத கொடுத்துருக்கோம். யாருக்குன்னா தனியா இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த பிடிஎஃப் உங்ககிட்ட கொடுக்குறேன்.
நீங்க வந்து பாத்துங்க. இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓகே சார், அடுத்தது எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனக்கு விருப்பம் இல்ல, அடுத்த குரூப் எதனா இருந்தா சொல்லுங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா சிவில் இன்ஜினியரிங் பார்க்கலாம். ரைட்டா? சிவில் இன்ஜினியரிங்ல நம்மளுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டோட்டலா இருக்கக்கூடிய எல்லா காலேஜ் 23 காலேஜஸுமே நம்ம டோட்டல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சீட்ஸ் கிட்டத்தட்ட 1672. இதுல வந்து கேர்ள்ஸ்க்கு பாய்ஸ்க்கு எல்லாமே, கேர்ள்ஸ்க்கு வந்து 148 சீட்ஸ் வந்து ஃபீமேல் கேட்டகரிக்கு இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா 1522-24 பாத்தீங்கன்னா ஜெனரல் நியூட்ரல். இது ரெண்டுமே சேர்த்து 1672 சீட்டு சிவில் இன்ஜினியரிங்க்கு த்ரூ அவுட் வந்து இந்தியால இருக்கக்கூடிய 23 காலேஜஸ்க்குமே இருக்கு. ரைட், நம்ம நோட் பண்ணிக்கிடுங்க. ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்றத பாருங்க. அடுத்தது சிவில் இன்ஜினியரிங் தவிர சார் வேற எதுனா ஸ்ட்ரீம் சொல்லுங்க. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓகே. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், என்ன எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல 4 இயர்ஸ் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி கோர்ஸ். இதுல நம்ம டோட்டல் சீட்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 23 காலேஜஸ் சேர்த்து ஃபீமேலுக்கு 24 சீட்ஸும் பாருங்க, சாரி 196 வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேலுக்கும், ஜெனரல் நியூட்ரல்ல வந்து 1083 சீட்ஸும், டோட்டல் எடுத்துக்கிட்டோம்னா 1879 சீட்ஸ் இருக்கு. இதுக்கு இது என்ன 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 குரூப் பார்த்தோம்? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்ற ஸ்ட்ரீம்ல நம்மளுக்கு இந்த சீட்ஸ் இருக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம சிவில் பார்த்துட்டோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்துட்டோம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பார்த்துட்டோம். அடுத்த ஸ்ட்ரீம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ல எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதுவும் 4 இயர்ஸ் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி பிடெக் கோர்ஸ். இந்த பிடெக் கோர்ஸ்ல நம்மளுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்ற மாதிரி த்ரூ அவுட் இந்தியால எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 530 சீட்ஸ் வந்து ஈஸி இருக்கு. அதுல 494 சீட்ஸ் வந்து ஜெனரல் நியூட்ரலும், 36 வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இருக்கு? ஃபீமேல் ஒன்லிக்கும் இருக்கு. ரைட்டா? அப்ப இப்ப எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அடுத்தது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்புறம் என்ன குரூப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் பிசிக்ஸ். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அட்டன் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த குரூப் இன்ஜினியரிங் பிசிக்ஸ். இந்த இன்ஜினியரிங் பிசிக்ஸ்ல டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 23 ஐஐடிலயும் நம்மளுக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 587 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிள் இருக்கு. 552 சீட்ஸ் வந்து ஜெனரல் நியூட்ரல், தென் வந்து 35 வந்து ஃபீமேல் ஒன்லிக்கு இருக்கு. ரைட்டா? இது எல்லாத்தையும் ஏன் சொல்றோம் அப்படின்னா நீங்க எந்த சீட்ல வரணும், எந்த கேட்டகரியில எந்த குரூப் வந்து நீங்க எடுக்க போறீங்க, அந்த குரூப்ல எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ரேங்கிங் எந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கும். நம்ம அடுத்த வீடியோல எந்த கட் ஆஃப்ல லாஸ்ட் இயர் 2025ல க்ளோஸ் ஆயிருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு என்ன கட் ஆஃப்ல இருந்தா கிடைக்கும் அப்படின்றத நம்ம அப்புறமா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ரைட்டா? இப்ப நம்ம இன்ஜினியரிங் பிசிக்ஸ் பார்த்துட்டோம். மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் 4 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி இருக்கு. அந்த 4 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரியில நம்மளுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து நம்ம எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 601 சீட்ஸ் வந்து அவைலபிள். இதுல 580 வந்து ஜெனரல் நியூட்ரலுக்கும், 21 சீட் வந்து ஃபீமேல் சூப்பர் நியூமரிக்கும் நம்மளுக்கு சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் இருக்கு. ரைட்டா? அதுக்கு அடுத்தது ஓகே, இப்ப நம்ம பார்த்தது என்ன? மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங். மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் அடுத்தது நம்ம கோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் பிசிக்ஸ் பார்த்துட்டோம், மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்டோம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி. ரைட்டா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல நம்பர் ஆஃப் சீட்ஸ் நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படின்ற பாத்தீங்கன்னா டோட்டல் சீட் கெப்பாசிட்டி பாக்குறோம், ஃபீமேல் சூப்பர் நியூமரியில எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இப்ப டோட்டல் சீட் கெப்பாசிட்டி தென் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் சீட்ஸ், இது மூணுத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல 2271 சீட்ஸ் ஆர் அவைலபிள் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். 1976 சீட் 295 மென்ட் ஃபார் ஃபீமேல் நியூமரிக்கு. ரைட்டா? ஃபீமேல் சூப்பர் நியூமரி கோட்டா வச்சிருக்காங்களே அதுல வந்து 29 சீட்ஸ் அவைலபிள் இருக்கு. தென் வில் கோ ஃபார் நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? இப்ப நம்ம பார்த்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்துட்டோம். தென் மெட்டாலஜிக்கல் அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி பிடெக் கோர்ஸ். இதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டாலர்ஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டல் சீட்ஸ் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 338 சீட்ஸ் வந்து இருக்கு. இதுல 304 வந்து ஜெண்டரு,
நியூட்ரல், 34 வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் ஒன்லிக்கு இருக்கு. தென் அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அடுத்த கேட்டகரியில மெட்டலாஜிக்கலுக்கு அடுத்தது நம்ம எடுத்து பார்க்கலாம். அதுல என்ன குரூப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெட்டலாஜிக்கல் அடுத்தது ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல என்ன இருக்கு 4 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி. அந்த 4 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரில டோட்டல் எல்லா காலேஜுமே தான் நம்ம பாக்குறோம் ரைட்டா. எல்லா காலேஜ்லயுமே பாக்குறப்ப சில காலேஜஸ் வந்து சீட்ஸ் இருக்கு, சில காலேஜ் சீட்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்க ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் எல்லா காலேஜ்லயுமே சீட் இல்ல. அதுல மட்டும் நம்ம இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மும்பைல வந்து என்ன இருக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு. தென் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கரக்பூர்ல இந்த கோர்ஸ் இருக்கு, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கான்பூர்ல இந்த கோர்ஸ் இருக்கு, தென் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெட்ராஸ்ல இந்த கோர்ஸ் இருக்கு. இந்த 4 இடத்துல தான் என்ன இருக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் 4 இயர்ஸ் பிடெக் கோர்ஸ் இருக்கு. இதுல சார் எவ்வளவு சார் சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 266 சீட்ஸ் ஆர் அவைலபிள். இதுல 240 பிளஸ் 26 சீட் கெப்பாசிட்டி வந்து 240. தென் ஃபீமேல் நியூமரரி வந்து பாத்தீங்கன்னா அதுல எத்தனை கொடுத்துருக்காங்க 26. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா மொத்தம் 266 சீட்ஸ் ஆர் அவைலபிள் இன் திஸ் 4 காலேஜஸ். ஏன்னா சில குரூப் மட்டும் தான் எல்லாத்துலயும் இருக்கு, எல்லா குரூப்புமே எல்லாத்துலயும் இல்ல ரைட். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்க்கு அப்புறமா கெமிக்கல் இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் கோர்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அது வந்து நிறைய இடத்துல வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு ரைட்டா. கெமிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து இருக்கு. அதுல என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மும்பைல இருக்கு, டெல்லியில இருக்கு, இண்டூர்ல இருக்கு, தென் வந்து பாத்தீங்கன்னா கரக்பூர்ல இருக்கு, ஹைதராபாத்ல கேம்பஸ்ல இருக்கு, தென் வந்து பாத்தீங்கன்னா ஜோத்பூர் கேம்பஸ் இருக்கு, கான்பூர்ல இருக்கு, மெட்ராஸ்ல இருக்கு, காந்தி நகர் கேம்பஸ் இருக்கு, பாட்னா இருக்கு, ரூர்கி இருக்கு, தன்பாத் இருக்கு, ரோப்பர் இருக்கு, தென் வந்து பாத்தீங்கன்னா வாரணாசி, குவஹாத்தி, திருப்பதி, தென் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இத்தனை கேம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிள் 1332. இதுல கெப்பாசிட்டி ஜெண்டர் நியூட்ரல் வந்து 1222. தென் வந்து பாத்தீங்கன்னா 110 வந்து ஃபீமேல் கேண்டிடேட்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது கெமிக்கல் இன்ஜினியரிங் அடுத்தது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா என்வரான்மெண்ட் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இதுவும் 4 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி கோர்ஸ் என்வரான்மெண்ட் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இதுக்கு நம்ம எத்தனை சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காலேஜ் தான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மும்பைல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் இருக்கு என்வரான்மெண்டல் சயின்ஸ். என்ன சொல்றாங்க என்வரான்மெண்ட் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிள் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா 46 சீட்ஸ். இதுல ஃபீமேல் நியூமரரிக்கு 9 சீட்டும் மற்ற சீட் வந்து 37 சீட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஜெண்டர் நியூட்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா 37 சீட்டு. ஒரே ஒரு காலேஜ் மட்டும் தான் எங்க இருக்கு அவைலபிள் இன் மும்பை. தென் என்விரான்மெண்டல் சயின்ஸ்க்கு அடுத்தது நம்ம என்ன குரூப் பார்க்கலாம்னா மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் அப்படின்ற மாதிரி 4 இயர் பேச்சுலர் டிகிரி கோர்ஸ் ஐஐடில அவைலபிள் இருக்கு. இந்த கோர்ஸ்ல நம்ம போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்றப்ப பார்த்தோம் அப்படின்னா 2 காலேஜ்ல தான் இருக்கு. எந்த காலேஜ் இருக்கு? ஒன்னு மும்பை, இன்னொன்னு வந்து இண்டூர். மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் இட்ஸ் a 4 இயர் பேச்சுலர் டிகிரி கோர்ஸ் டெக்னாலஜி பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி கோர்ஸ். இதுல 2 இடத்துல இருக்கு. the total number of seats available is 158 சீட்ஸ். இதுல சூப்பர் நியூமரரி வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேலுக்கு 6 சீட்டும் 152 வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் நியூட்ரல்லையும் நம்மளுக்கு இந்த சீட்ஸ் அவைலபிள் இருக்கு. தென் மெட்டாலர்ஜிக்கு அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் என்ஜினியரிங் அண்ட் ஆபரேஷன் ரிசர்ச் அப்படின்ற 4 இயர் பிடெக் கோர்ஸ் வந்து அவைலபிள். அந்த கோர்ஸ்ல நம்ம எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா கோர்ஸ் அவைலபிள் இன் ஒன்லி ஒன் சென்டர், that too in மும்பை கேம்பஸ். மும்பை கேம்பஸ்ல டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிள் வந்து பாத்தீங்கன்னா 40 சீட்ஸ். அதுல 36 ஃபார் ஜெண்டர் நியூட்ரல், 4 சீட்ஸ் அவைலபிள் ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ரைட்டா. அப்ப இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் ஆபரேஷன் ரிசர்ச் 4 இயர்ஸ் ப்ரோக்ராம். அடுத்தது வந்து நம்ம என்ன கோர்ஸ் இருக்கு ஐஐடில அப்படின்னு பார்த்தோம்னா எனர்ஜி இன்ஜினியரிங். இதுவும் வந்து 4 இயர்ஸ் டிகிரி பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி பிடெக் கோர்ஸ். இந்த கோர்ஸ்ல நம்மளுக்கு எவ்வளவு சீட்ஸ் அவைலபிள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மொத்தம் 127 சீட்ஸ் ஆர் அவைலபிள். ஜெண்டர் நியூட்ரலுக்கு 121, தென் வந்து சூப்பர் நியூமரரி கோட்டால வந்து 6 சீட்ஸ் அவைலபிள் இருக்கு. இந்த வந்து பாத்தீங்கன்னா குரூப்பும் எனர்ஜி இன்ஜினியரிங்கும் வந்து பாத்தீங்கன்னா அருமையான கோர்ஸ். பட் எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னா இல்ல. மும்பை கேம்பஸ்ல இருக்கு, டெல்லி கேம்பஸ்ல இருக்கு, ரூர்கி கேம்பஸ்ல இருக்கு, குவஹாத்தி கேம்பஸ்ல இருக்கு. 4 கேம்பஸ்ல தான் இந்த
எனர்ஜி இன்ஜினியரிங், இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரீமை பத்தியும் நம்ம கம்ப்ளீட்டா தனியா ஒரு வீடியோ போட போறோம். எனர்ஜி இன்ஜினியரிங்னா என்ன, என்விரான்மெண்ட் சயின்ஸுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இதெல்லாம் நம்ம வரக்கூடிய வீடியோல போடுவோம். அதனால தயவு செய்து நீங்க என்ன பண்ணணும், நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் டான் உங்களுக்கு வந்துடும். ரைட்டா? யூடியூப் உங்களுக்கு சிபாரிசு பண்ண பரவாயில்ல, இந்த மாதிரி குழந்தை வந்து பார்த்துட்டே இருக்கு, மிஸ் பண்ணாம எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வழி பண்ணி கொடுக்கும். ரைட்டா? அடுத்தது கெமிஸ்ட்ரி 4 இயர் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற இதுல வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ் கோர்சஸ்ல ஐஐடில இந்த கோர்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸுக்கு நம்ம எங்க இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மும்பை கேம்பஸ்ல பிஎஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க 4 இயர்ஸ். தென் டெல்லி கேம்பஸ்ல பிஎஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. தென் வந்து கரக்பூர்ல இருக்கு, தென் கான்பூர்ல இருக்கு. ரைட்டா? இந்த 4 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற இதுல கெமிஸ்ட்ரி வந்து 4 இயர்ஸ் வந்து கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மும்பை, டெல்லி, கரக்பூர் அண்ட் கான்பூர் லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க. இதுல 159 சீட்ஸ் வந்து அவைலபிள். 10 சீட்ஸ் வந்து சூப்பர் நியூமரரியில ஃபீமேலுக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டல் சீட்ஸ் அவைலபிள் வந்து பாத்தீங்கன்னா 169. தென் வில் மூவ் ஃபார் த நெக்ஸ்ட். தென் என்ன இருக்குப்பா, எக்கனாமிக்ஸ் 4 இயர்ஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்ல எக்கனாமிக்ஸ் கொடுக்குறாங்க. இந்த எக்கனாமிக்ஸ்ல ஐஐடி கேம்பஸ்ல எங்கெங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சீட்ஸ் அவைலபிள்னா மும்பை, கரக்பூர், கான்பூர், தென் பாட்னா, இந்த 4 கேம்பஸ்ல எக்கனாமிக்ஸ் இருக்கு. எக்கனாமிக்ஸ்ல 175 சீட்ஸ் ஆர் அவைலபிள். 165 ஃபார் ஜெண்டர் நியூட்ரல் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்க்கு 11 சீட்ஸ் வந்து இங்க இருக்கு. தென் வில் கோ ஃபார் நெக்ஸ்ட். அடுத்தது என்ன சார் ஐஐடில கொடுக்குறாங்க கோர்ஸ் அப்படின்னா பிஎஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் 4 இயர்ஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ப்ரோக்ராம்ல கொடுக்குறாங்க. இந்த சயின்ஸ் ப்ரோக்ராம்ல எங்க சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மும்பைல மட்டும்தான் என்ன கோர்ஸ் கொடுக்குறாங்க, பிஎஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்ற 4 இயர்ஸ் கோர்ஸ் கொடுக்குறாங்க. சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெரி லிமிடெட் சீட்ஸ். டோட்டல் சீட்ஸ் ஆர் 18 சீட்ஸ் வந்து இங்க அவைலபிள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து ஃபீமேல் சூப்பர் நியூமரரிக்கு சீட்ஸ் கிடையாது. பட் இந்த இடத்துல மொத்தம் டோட்டல் வந்து 18 சீட்ஸ் ஆர் அவைலபிள் இன் மும்பை கேம்பஸ். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்ளைடு ஜியோபிசிக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு குரூப். இது நிறைய இடத்துல இருக்கிறதுல இது வந்து பாத்தீங்கன்னா அப்ளைடு ஜியோ பிசிக்ஸ் 4 இயர்ஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் கீழே கொடுக்குறாங்க. மும்பை கேம்பஸ்ல தான் இதுவும் பாத்தீங்கன்னா இது இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா சீட்ஸ் ஆர் வெரி வெரி லெஸ். ஒன்லி 28 சீட்ஸ். 25 வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் நியூட்ரல்லையும் 3 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் நியூமரரியில ஃபீமேலுக்கு கொடுக்குறாங்க. அதனால யாருக்குன்னா இந்த மாதிரியான குரூப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா இதுல ஐஐடில இருக்கு, எடுத்துக்கிட்டு படிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. தென் வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 5 இயர்ஸ் பேச்சுலர் அண்ட் மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி டுவல் டிகிரி ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அவைலபிள். இது எந்த இடத்துல சார் அவைலபிள் இருக்கு? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 5 இயர்ஸ் இன்டெக் டுவல் டிகிரி ப்ரோக்ராம் சொல்றீங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் ப்ரோக்ராம் ஆல்சோ அவைலபிள் இன் மும்பை கேம்பஸ். இந்த சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் 89 சீட்ஸ் ஆர் அவைலபிள். இதுல 80 வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் நியூட்ரலுக்கும் 9 வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் சூப்பர் நியூமரரிக்கும் கொடுக்குறாங்க. தென் வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் குரூப். என்ன குரூப் சார் இருக்கு நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஐஐடில அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடெக் இன் ஜெனரல் இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி கோர்ஸ். இதுவும் எல்லா இடத்துலயும் இருக்கா அப்படின்னா எல்லா ஐஐடிலயுமே இந்த கோர்ஸ் இல்ல, வெறும் மாண்டி கேம்பஸ்ல மட்டும்தான் இது இருக்கு. இதுல 4 இயர்ஸ் கோர்ஸ். இதுக்கு வந்து சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 சீட்ஸ் அவைலபிள். இட்ஸ் ஒன்லி ஃபார் யாருக்கு, ஜெண்டர் நியூட்டருக்கு 6 சீட்டு. தென் ஃபீமேல் ஒன்லி இன்க்ளூடிங் சூப்பர் நியூமரரி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் வந்து 30 சீட்டு கொடுத்துருக்காங்க. தென் பிடெக் ஜெனரல் இன்ஜினியரிங்கை தவிர என்னெல்லாம் குரூப்ஸ் வந்து ஐஐடில இருக்கு அடுத்தது அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பிடெக் இன் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இட்ஸ் 4 இயர் பிடெக் ப்ரோக்ராம். இது எங்கெல்லாம் இருக்கு சார் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுவும் மாண்டி கேம்பஸ்ல மட்டும்தான் இருக்கு. இதுவும் 4 இயர்ஸ் ப்ரோக்ராம். நியர்லி 30 சீட்ஸ் ஆர் அவைலபிள். ரைட்? இதெல்லாம் நீங்க உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா 9176552121 இந்த நம்பர்ல அனுப்புங்க. எவ்வளவு சீட்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் பிடிஎஃப்ல கொடுத்துறேன். நீங்க பிடிஎஃப்ல பாத்துக்கிடுங்க. அடுத்தது சரி, பிடெக் இன் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் VLSI 4 இயர்ஸ் பிடெக் ப்ரோக்ராம். அந்த பிடெக் ப்ரோக்ராமும் எல்லா இடத்துலயும் அவைலபிள் இல்ல. அது எங்க சார் இருக்கு அப்படின்னா அகைன் மாண்டி கேம்பஸ்ல மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் VLSI 4 இயர்ஸ் பிடெக் ப்ரோக்ராம்
டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 30 சீட்ஸ் ஆர் அவைலபிள். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிடெக் இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங். நல்ல அருமையான கோர்ஸ், 4 இயர்ஸ் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி கோர்ஸ். இந்த கோர்ஸும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கிடையாது. பிடெக் இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? அகைன் மேண்டி கேம்பஸ்ல இருக்கு. சீட்ஸ் அவைலபிள், 30 சீட்ஸ் ஆர் அவைலபிள். அடுத்தது பிடெக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பயோ என்ஜினியரிங் 4 இயர்ஸ் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி கோர்ஸ். இந்த 4 இயர்ஸ் பயோ இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோர்ஸ் இது எங்க சார் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது மேண்டி கேம்பஸ்ல இருக்கு, ஜோத்பூர்ல இருக்கு. இந்த 2 கேம்பஸ்லயும் அவைலபிள் இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 80 சீட்ஸ், 70 ஃபார் ஜெனரல் நியூட்ரல், தென் வந்து 10 வந்து நம்மளுக்கு எங்க கொடுத்துருக்காங்க? ஃபீமேல் சூப்பர் நியூமரரில கொடுத்துருக்காங்க. அடுத்தது பயோ இன்ஜினியரிங். அடுத்தது இந்த பயோ இன்ஜினியரிங்னா என்ன, பயோ இன்ஜினியரிங் என்ன படிக்கணும், இதுக்கு என்ன வேலை வாய்ப்பு இருக்கலாம், செப்பரேட் வீடியோ வந்து வந்துட்டு இருக்கு. ரைட்டா? நீங்க மிஸ் பண்ணாம ஆர்ஜிஆரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அதுக்கு அடுத்தது பயோ இன்ஜினியரிங் அடுத்தது டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய செக்மெண்ட்ல நிறைய பேர் எடுத்து படிக்கக்கூடிய டேட்டா சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம். இது நம்மளுக்கு எங்கெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா இது நிறைய கேம்பஸ்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அகைன் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேண்டி, ரூர்கி, குவஹாத்தி அண்ட் பிலாய் இந்த 4 கேம்பஸ்ல இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 184 வந்து ஜெனரல் நியூட்ரலுக்கு மட்டும்தான் வந்து இது கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய குரூப் வேற என்ன சார் அவைலபிள் இருக்கு ஐஐடியில படிக்கிறதுக்கு அப்படின்னா பிஎஸ் இன் கெமிக்கல் சயின்சஸ். இது வந்து 4 இயர்ஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ப்ரோக்ராம் கிட்ட வருது. இதுல நம்ம எடுத்து படிக்கணும்னா எங்க இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மேண்டி கேம்பஸ் பிஎஸ்சி இன் கெமிக்கல் சயின்சஸ் அப்படின்னு 4 இயர்ஸ் கோர்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ஒரு 30 சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. அடுத்து பிஎஸ் கெமிக்கல் சயின்சஸ்க்கு அப்புறம் வேற என்ன சார் குரூப்ஸ் அவைலபிள் ஐஐடில அப்படின்னா ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஐடில போய் படிக்கணும்னா வெறும் பிடெக் மட்டும் இல்ல, பிஎஸ் ப்ரோக்ராம்ஸும் நிறைய இருக்கு. அப்ப ஐஐடில என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு தெரிஞ்சாதானே நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்க எக்கனாமிக்ஸ் பார்த்தோம், பிஎஸ் கெமிஸ்ட்ரி பார்த்தோம், கெமிக்கல் சயின்ஸ் பார்த்தோம். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. அப்ப இதுல ஒரு பெஸ்டான இன்ஸ்டிடியூஷன்ல போய் படிக்கிறதுக்கு என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாதானே எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ நம்ம போய் படிச்சோம்னா நம்மளுக்கு கிடைக்குமா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம். தென் பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் அது வந்து பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் வந்து பிடெக் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் நம்மளுக்கு 2 இடத்துல அவைலபிள் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கேம்பஸ்ல இருக்கு, இன்னொன்னு வந்து கரக்பூர் கேம்பஸ்ல. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிள் வந்து 130 சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. 126 பிளஸ் 4 வந்து சூப்பர் நியூமரருக்கு அவைலபிள் இருக்கு. அடுத்து பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் தவிர வேற என்ன சார் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், பவர் அண்ட் ஆட்டோமேஷன். ரைட்டா? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஏற்கனவே ஒன்று பார்த்தோம். இதுல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல பவர் அண்ட் ஆட்டோமேஷன்ல 4 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி பிடெக் ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம்ல அந்த எங்க சார் எதெல்லாம் ஐஐடில இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேம்பஸ்ல மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் இருக்கு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 54 சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. அடுத்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், பவர் அண்ட் ஆட்டோமேஷனுக்கு அடுத்தது என்ன குரூப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அபுதாபி கேம்பஸ் எனர்ஜி இன்ஜினியரிங். என்ன அபுதாபியில இருக்கக்கூடிய ஐஐடில நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி எனர்ஜி இன்ஜினியரிங் கோர்ஸ். இந்த கோர்ஸுக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அபுதாபி கேம்பஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 10 சீட்டு அவைலபிள் இருக்கு. இந்த 10 சீட்டுமே யாருக்கு கொடுக்குறாங்க? ஜெண்டர் நியூட்ரலுக்கு தான் கொடுக்குறாங்க. 2 பேருக்குமே சேர்த்த மாதிரி 10 சீட்ஸ் அவைலபிள் இருக்கு. தென் அபுதாபி கேம்பஸுக்கு அடுத்தது டிசைன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி கோர்ஸ் இருக்கு டிசைன்ல. இந்த டிசைனுக்கு எங்கெல்லாம் இருக்கு நம்ம பார்த்தோம்ல, இதுக்கு தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். ரைட்டா? இதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். டெல்லி கேம்பஸ்ல இந்த கோர்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸ்க்கு வந்து 20 சீட்ஸ் வந்து டிசைன்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜிக்கு கீழே இந்த கோர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அபுதாபி கேம்பஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் பிடெக் ப்ரோக்ராம். அது அபுதாபி கேம்பஸ் மட்டும். அதுல எத்தனை சீட்ஸ் இருக்கு சார் அபுதாபி கேம்பஸ்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகைன் சே ஒன்லி 10 சீட்ஸ் ஆர் அவைலபிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல. ரைட்? அடுத்தது ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். அது அகைன் இட்ஸ் ஏ 4 இயர் பிடெக் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல நான் ஜாயின் பண்றதுக்கு எந்த ஐஐடி போய் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் செலக்ட் பண்றப்ப ஜோசா கவுன்சிலிங் வரும். நீங்க கவலைப்படாதீங்க. ஆர்ஜிஆர் அகாடமியோட கவுன்சிலிங்கோட டிபார்ட்மெண்ட்ல நீங்க பெய்டு சர்வீசஸ்ல கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜெய் அட்வான்ஸ்ல த்ரூ பண்ணிட்டீங்க, ஜோசா கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்றப்ப ப்ராசஸ் எல்லாமே நம்ம பண்ணி தருவோம். ரைட்டா?
அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை, இதெல்லாம் எப்படி போடுறது, எங்க இருக்குன்னு தெரியல, என்ன இப்பதான் ஒன்னொன்னா சொல்றீங்களா அப்படின்னு. 141 சீட்ஸ் ஆர் அவைலபிள். எதுக்கு? ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல. ரைட்டா? அது 2 கேம்பஸ் மட்டும் தான். அது எந்தெந்த கேம்பஸ்? ஒன்னு வந்து டெல்லி கேம்பஸ், இன்னொன்னு வந்து ரூர்கி கேம்பஸ். தென் we'll move for the next group. Next group என்ன இருக்கு? டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, 4 years bachelor of technology. இந்த குரூப்ல எல்லாரும் எடுப்பாங்களா? எங்க சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி we have only in Delhi campus. Seats are very limited. 85 seats are available in textile technology. Then we'll move to next group, Abu Dhabi campus, chemical engineering 4 years BTech program. It's available in Abu Dhabi campus. ஏன்னா Abu Dhabi campus அங்க எத்தனை சீட்ஸ் இருக்கு? Again 10 seats are available. Then we'll go for the next group. What is available in IIT? Engineering and Computational Mechanics. இது வந்து 4 years Bachelor of Technology course. இது எங்கெல்லாம் இருக்கு சார் ஐஐடில அப்படின்னா, again it's available in only Delhi campus. Seats வந்து பாத்தீங்கன்னா nearly 40 seats are available. Then we'll move for the next group. Next group வந்து பாத்தீங்கன்னா Material Engineering 4 years Bachelor of Technology program available in which campus? Delhi campus, Jodhpur campus, Ahmednagar campus, Jammu campus. The 4 campus la 170 seats are available. Then we'll go for the next group. What are the groups are available? ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம், எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம், எந்தெந்த ஐஐடியில் எதெல்லாம் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்கோம். கெமிக்கல் இன்ஜினியரிங் 5 years பேச்சுலர் அண்ட் மாஸ்டர் டெக்னாலஜி டுவல் டிகிரி கோர்ஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங்ல. இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்ல டுவல் டிகிரி கோர்ஸ் இட்ஸ் அவைலபிள். விச் சென்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில கேம்பஸ்ல கிட்டத்தட்ட 46 சீட்ஸ் அவைலபிள். இட்ஸ் ஏ டுவல் டிகிரி ப்ரோக்ராம் கெமிக்கல் இன்ஜினியரிங் 5 years. Then we'll move for the next one. அடுத்தது என்ன சார் ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அகைன் 5 years டுவல் டிகிரி ப்ரோக்ராம். வேர் இஸ் அவைலபிள் இந்த ப்ரோக்ராம்? சார் என்ன சார் இது நிறைய வந்ததே திருப்பி வருது. ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இப்போ வந்து we are seeing the 5 year integrated டுவல் டிகிரி ப்ரோக்ராம். டெல்லி கேம்பஸ்ல இந்த ப்ரோக்ராம் இருக்கு. சீட்ஸ் நியர்லி 37 சீட்ஸ் ஆர் அவைலபிள். எல்லா குரூப்ஸுமே எல்லா இடத்துலயுமே இல்ல. ரைட்டா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விசா ஆல் இன்ஸ்டியூட். பட் இந்த சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கல. மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங்லயும் 5 years பேச்சுலர் அண்ட் மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி கோர்ஸ் வந்து இருக்கு டுவல் டிகிரி ப்ரோக்ராம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கேம்பஸ்ல தான் இருக்கு. டெல்லி கேம்பஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 33 சீட்ஸ் அவைலபிள் இருக்கு. சார் இந்த ஐஐடி எல்லாம் சொல்றீங்க, இதுக்கெல்லாம் ஜெய் எல்லாம் மெயின் எழுதணும், ஜெய் அட்வான்ஸ் எல்லாம் எழுதணும், இதெல்லாம் எழுதணும்னா ரொம்ப தலைகீழ சுத்தம் போல இருக்கே சார். இதெல்லாம் ரொம்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா சீட்ஸ் ஆர் ஆல்சோ வெரி லிமிட்டட். இதெல்லாம் போய் வாங்கணும் அப்படின்னா டாப் ரேஞ்சில இருந்து ஒர்க் பண்ணணுமே அப்படின்னா, ஆமா உங்களுடைய ஐடியா, உங்களுடைய குழந்தை வந்து இந்த மாதிரி டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ல இந்த மாதிரி சூப்பர் குரூப்ஸை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா you have to start early, at least 9th standard, 10th standard, 11th and 12th 4 வருஷம் கான்செப்ட்ஸ் நல்லா கிளாரிட்டி எடுத்துட்டு அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி இருந்ததுன்னா உங்க குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே ஜெய் அட்வான்ஸை கிராக் பண்ணி இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ல டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ல போக முடியும். அதுக்கு பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்றதுக்கு you join RGR ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம்ஸ். ஏன்னா ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் நாட் ஓன்லி இந்த புக் டீச்சிங், பிராக்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பார்த்து அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிக்கிறதுக்காக நம்ம மாடியூல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். அது வேணும்னா ஒரு டெமோ செஷன் அட்டெண்ட் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு வரோம். இதை தவிர நிறைய குரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐஐடில இருக்கு. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளவுதான் சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,160 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு டோட்டல்ல ஐஐடில இருக்கக்கூடிய 23 காலேஜ்ல நிறைய குரூப்ஸ் இருக்குல்ல. வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் இல்ல, எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 18,160 சீட்ஸ் ஆர் அவைலபிள். அதுல 16,562 வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் நியூட்ரல், தென் 1,598 சீட்ஸ் அவைலபிள் ஃபார் ஃபீமேல் நியூமரரி. ரைட்டா? இது உங்க தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இது தகவலை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஆர்ஜிஆர்ல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 11 and 12 கேட்வே ஜிஇ நீட்டுக்கான கேட்வே ப்ரோக்ராம்ஸ், தென் ரிப்பீட்டர்ஸ் அண்ட் ட்ராப்அவுட்ஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் அவைலபிள் இருக்கு. தென் வந்து வி இன்ட்ரடியூஸ்டு கோமட் 2026 அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இட்ஸ் கம்பைன்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஒரே ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா போகிறோம். யூ கேன் கிராக் நீட்டு, ஜேஇ, ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட், நெஸ்ட் எக்ஸாம்ஸ், பிட்சாட் எக்ஸாம்ஸ், தென் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கக்கூடிய மணிப்பால், விஐடி, அமிர்தா, எஸ்ஆர்எம், இந்துஸ்தான், இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸாம்ஸை ஒரே ட்ரைனிங் மூலயமா கிராக் பண்ண முடியும். இட்ஸ் ஆன்லைன்
training program now available in 2 o'clock to 5 p.m. on Sundays. After your board exams, you can attend daily classes between 10 to 1. ரைட்டா? அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணி உங்களுக்கு ஒரு 10 மல்டிபிள் எக்ஸாம்ஸை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1-2 நம்மளுக்கு கிளிக் ஆகிடும். அதில் நம்ம வந்து ஜம்முனு சீட்டை வாங்கிட்டு போயிடலாம். நீட் நாட் ஓரி ஆர் ஃபாதர் ஆர் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஜாயின் RGR Comet 2026 program. Join பண்ணனும்னா you have to pay 11,800. It's a offer fees. 50% ஆஃபர்ல உங்களுக்கு கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல இமிடியேட்டா ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த அமௌண்ட் கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னா 23,600 நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். ஜாயின் பண்றதுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 8695186953. ஓகே, தேங்க்யூ. என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், மிட்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்ற கவலைப்படக்கூடிய என் பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. RGR கோமெட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க.